عن حذيفة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا ينبغي للمؤمن أن يذل نفسه قالوا وكيف يذل نفسه قال يتعرض من البلاء لما لا يطيق رواه الترمذي ابن ماجه والبيهقي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வார். நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவாங்க. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவாங்க. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பாங்க. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து தூங்குகிறேன். அருமையானவர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்பகி லில் முஃமின், ஒரு முஃமினுக்கு தகாத செயல், அவனுக்கு ஒரு முஃமினுக்கு தகாத செயல், என்ன தகாத செயல் அப்படின்னா, அய்யுதில்ல நஃப்ஸஹு, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வது, தன்னைத்தானே தாழ்த்தி தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வது ஒரு முஃமினுக்கு தகாத செயல். ஒரு முஃமின் எப்பவுமே இழிவாக கூடாது, இழிவாகவும் மாட்டான். ஒரு முஃமின் எப்படி விழிப்புணர்வுடன் இருப்பான், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு பொந்தில் இருமுறை ஒரு முஃமின் கொத்துப்பட மாட்டான்னு சொன்னான் சரதாசன். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை கொத்துப்பட்டுட்டா அடுத்த தடவை அவன் கவனமாக இருக்கணும். இன்னொரு தடவை அந்த பாம்பு, புற்று, மற்ற அந்த தீங்கு விளைவித்த இடத்துல கவனமாக இருந்து அதே தீங்கை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. கவனம் வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் முஃமின் அப்படிங்கிறத சல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அப்பனா இழிவான நிலைக்கு, தகாத செயலுக்கு அவன் தன்னைத்தானே ஆழ்த்தி கொள்ளக் கூடாது. தகாத செயலுக்கு, இழிவான செயலுக்கு தன்னைத்தானே ஆழ்த்தி கொள்ள. லா யம்பகி லில் முஃமின், ஒரு முஃமினுக்கு தகாத செயலாகும் அய்யுதில்ல நஃப்ஸஹு, தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதும் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வதும் அவனுக்கு தகாத செயலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு, அவங்க கேட்டாங்க, வ கைஃப யுதில்லு நஃப்ஸஹு, ஒரு ஆளு தன்னைத்தானே எப்படி இழிவுபடுத்திக் கொள்வான்? ஒரு மனுஷன் தன்னைத்தானே தான் கௌரவமாக வாழணும் தான் நினைப்பான், மரியாதையாக இருக்க வேண்டும் தான் நினைப்பான். எந்த நிலையிலும் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் அல்லவா? எப்படி தன்னைத்தானே தடுத்துக் கொள்வதுனா எப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதஅர்ரது மினல் பலாயி லிமா லா யுதீது, ஒரு சோதனையை, ஒரு சிரமத்தை, ஒரு கஷ்டத்தை அவனால் முடியாதது, அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை அவன் தனக்கு தானே அதை ஏற்படுத்திக் கொள்வது. ஒரு 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 சோதனையையோ ஒரு பிரச்சனையோ அவனால் தாங்கிக்க முடியாது. ஆனால் அதை என்ன பண்றது, அவன் அதை உட்படுத்திக் கொள்வது தான் என்று அது அது தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லாஹ்விடத்துல நம்மை தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்குகிறது.
நேற்று ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோம். ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் நோய் நல விசாரிக்க போறாங்க. அவரு இதே போல கோழி குஞ்சை போல நல்ல மெலிந்து இருக்கிறார். ஏன் என்று கேட்க பொழுது, நீங்க துவா எதுவும் செஞ்சுக்கிட்டீங்களா, அல்லாஹ்விடத்தில் ஏதாவது வேண்டிக் கொண்டீங்களான்னு கேட்ட பொழுது, ஆமா, நான் மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்திலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்து கொடு என்று நான் கேட்டுக்கொண்டேன் என்று அவர் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவசரப்பட்டுட்ட, இந்த உலகத்திலேயே நீ தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது கற்றுக்கொண்டு லா துத்ரிகுஹு வலா தஸ்ததீஉ, அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, உனக்கு அந்த ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. மறுமையுடைய தண்டனைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த சக்தி உனக்கு கிடையாது. அது ஒரு ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அதை ஓதி வந்தார். அதிலிருந்து அல்லாஹ் அவருக்கு முழுமையான நிவாரணத்தை கொடுத்தான் என்பதை ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம். இப்படி அவர் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செயலை தான் செய்து கொள்வதும் சோதனை இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு மூமின் ஒரு தவறை பார்க்கிறார். ஒரு மூமின் நன்மையை ஏவுறது கடமை இருக்கு, தீமையை தடுக்கிறதும் கடமை இருக்கு. சில பேர் நன்மையை மட்டும்தான் ஏவுவாங்க, தீமையை தடுக்கிறதே கிடையாது. தீமையை தடுக்கக்கூடிய கடமையும் நமக்கு உண்டு. யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். ஒரு மூமின் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் சொன்ன கட்டளை. அது ஒரு தீங்கை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, மூமின் பார்க்கும் பொழுது, அந்த தீங்கை தடுப்பதற்குண்டான ஆற்றல் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். தீமையை தடுக்கிறதுக்குண்டான ஆற்றல் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். தீமையை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனைகளை தான் உட்கொள்ளக்கூடாது. தீமை தடுக்க போறேன்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடாது. மார்க்கம் நமக்கு தீமையை தடுப்பதற்குண்டான வழிகளை சொல்லித் தரும். உன்னுடைய கரத்தால் தடுக்க முடிந்தால் தடுத்துக்கொள், அதுக்கு சக்தி இருந்தா. அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தணும் உனக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா என்ன பண்ண, தடுத்து நிறுத்து. உன் நாவால் அது முடியல, இல்ல பெரிய பிரச்சனையாய் அடிப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும்னா என்ன பண்ண, நாவினால் தடு, பேச்சுவார்த்தை நடத்து. அதுவும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா என்ன பண்ண, உன்னுடைய மனதனால் அதை தவறை, இது தவறு சொல்லி மனசினால் மருந்து, இது தவறானது நடக்குது, யாரெல்லாம் மாத்து அப்படிங்கிற மனதால் உன்னுடைய அந்த பிரச்சனைக்கு இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சொல்யூஷன். ஒரு மனிதன் மனதால தான் அதை வெறுக்க முடியும். அவன் கரத்தினால போய் தடுக்கிறான், அதுல அவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் ஏற்படும், எவ்வளவு சிக்கல்கள் ஏற்படும். இதே போன்ற சிக்கல்களும் சோதனைகளும் தான் ஒரு மனிதனுக்கு இழிவை ஏற்படுத்தி தரும் என்கிறார் சரதாசன். ஒரு மனிதனுக்கு இழிவை ஏற்படுத்தி தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை அவன் ஏற்படுத்திக் கொள்வதுதான் தனக்கு தானே இழிவுபடுத்திக் கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பெருமக்கள் விளக்கமாக நமக்கு சொல்லித் தர்றார். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம ஜஅல்னி சரீரதி கைரம் மின் அலானியதி வஜஅல் அலானியதி சாலிஹா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் சாலிஹ் மா து'தி الناس من اهل والمال والولد غير الضال ولا المضل. என்ன பொருள் இந்த துஆவுக்கு? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இஜஅல், என்னை ஆக்குவாயாக, சரீரதி கைரம் மின் அலானியத்தி, என்னுடைய வெளிரங்கத்தை விட,
உள்ளங்கத்தை சிறந்ததாக ஆக்குவாயா. நான் வெளிப்படையா நான் நடக்கிறதை விட என்னுடைய உள்ளம் சார்ந்த அந்தரங்கத்தை என்ன பண்ணு சிறந்ததாக ஆக்கு. வெளிரங்கம் சில பேருக்கு நல்லா இருக்கலாம், அந்தரங்கம் மோசமாகவும் இருக்கலாம். இப்படி என்னுடைய வெளிரங்கத்தை விட அந்தரங்கத்தை என்ன பண்ணுவாயாக எனக்கு சிறந்ததாக ஆக்குவாயாக. என்னுடைய வெளிரங்கத்தை நல்லதாக ஆக்குவாயாக, என்னுடைய வெளிரங்கத்தை நல்லதாக ஆக்குவாயாக என்று கேட்டான். சொல்லி கொடுத்தான். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன், மா துதின் நாசு மின் அஹ்லி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் சாலிஹின், யா அல்லாஹ் உன்னிடத்துல நல்லதை கேட்கிறேன். எதுல நல்லதை கேட்கிறேன்? மா துதின் நாசு மின் அஹ்லி, மக்களுக்கு நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ, மக்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்க, என்னெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கா? நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறா, நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறா, நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறா. நீ கொடுத்த குடும்பமாக இருக்கலாம், நீ கொடுத்த செல்வம், நீ கொடுத்த குழந்தை, இதையெல்லாம் நல்லதாக நீ ஆக்கி வைப்பாயா, நல்லதாக ஆக்கி வைப்பாயா. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் நல்ல செல்வம், ஹலாலான செல்வமாக இருக்க வேண்டும். நமக்கு வழங்கப்பட்ட குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று இப்படி துவா செய்ய சொல்றான். அடுத்து கைரல்லால் வலல் முதில், தானும் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கும் பிறருக்கும் வழிகெடுக்காமல் இருப்பதற்கும் நாளதாக ஆக்குவாயாக. நம்முடைய செல்வங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தானும் வழிகட்டு போயிடக்கூடாது, பிறரை வழிவெடுத்து கூட விடக்கூடாது. குழந்தை கரெக்டு தான், குடும்பம் கரெக்டு தான், செல்வம் தவறான வழியில் செலவு செய்கிறது, தீங்கான வழியில் செலவு செய்வது செல்வத்தை வைத்து, இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது சாலிஹானதாக நல்லதாக இருக்க வேண்டும். அது தானும் வழிகட்டு போய்விடக்கூடாது, பிறரையும் வழிகெடுத்து விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆவை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு